எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தக்காளி சோறு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வைங்க. ஒரு 4 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு வெடித்தோடனே அதுக்கு வெங்காயத்தை போடுங்க. 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் ஒரு பாதி இது வதங்கின பிறகு பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கீரி போட்டுருங்க. அந்த பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அதையும் நல்லா பச்சை இது போகிறது வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் அந்த தக்காளி ஒரு 8 தக்காளியை பொடிசாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை நீளமாக கூட கட் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். அதை கட் பண்ணி அந்த இதில் போட்டு நல்லா வதக்குங்க, கொஞ்சம் உப்பும் போட்டு. அடுத்து மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா இதாக வெந்த பிறகு அதுக்கு ஒரு உலக்கு அரிசின்னா அதுக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றுங்க. அந்த தக்காளியில் ஊற்றிட்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் கறி மசாலா பொடி போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு உலக்கு அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு அந்த ஊற வச்ச அரிசியை அந்த இதில் போட்டுருங்க. அரிசி போட்ட பிறகு உப்பு பாருங்கள். உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கோங்க. அது குக்கர் விசில் போட்டு 2 விசில் விடுங்க. ரெண்டு விசிலுக்கு அப்புறம் அந்த ஆவியெல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவிடுங்க.
அவ்வளோதான், தக்காளி சாதம் ரெடி.